வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் வெளிவந்திருக்க சூப்பரான பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உதவியாளர் மட்டும் இல்லாமல் வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது. ஒவ்வொரு போஸ்டிங் பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வேரி ஆகுது. மினிமம் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே நீங்கள் எனி டிகிரி, டிப்ளமோ, ஐடி, பிஇ, பிடெக், பிஜி இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான். அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக அந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. இனிஷியல் சேலரியை பார்த்தீங்கன்னா 18,000 58,600 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். அப்ளை பண்ண ஆல் ஃபீமேல் கேட்டகரிக்கு ஃபீஸே கிடையாது. அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகரிக்கும் ஃபீஸ் கிடையாது. பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். லாஸ்ட் டேட் மார்ச் 2ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்க டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் அந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். எந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா சிஎஸ்ஐஆர் சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஷார்ட் ஃபார்ம் பார்த்திங்கன்னா சிஎல்ஆர்ஐ அப்படின்னு சொல்லுவோம். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ஹெட் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் அடையாரில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர், ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லி 3 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ விண்ணப்பிக்கிறதுக்கு ஜனவரி 23ஆம் தேதியிலேருந்து மார்ச் 2ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் இது தான். அதாவது recruitment.clri.orgங்கிற இந்த லிங்க்கில் போய்ட்டு தான் நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் மட்டும் விண்ணப்பிச்சா போதும். நீங்கள் அந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து ஹார்ட் காப்பியாக சென்ட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ ஆன்லைனில் மட்டும் நீங்கள் விண்ணப்பிச்சா போதும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள் தான். ஸோ வேக்கன்சிஸ் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் கேட்டகரியில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரியே 53,628 ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 27 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அடுத்து ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் ஜென்ரல் கேட்டகரியில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்டிங்ஸ் மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொல்கத்தா, கான்பூரில் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு போஸ்டிங்க்கு 39,000 சேலரி சொல்லியிருக்காங்க. ஒரு போஸ்டிங்க்கு 36,000 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. 28 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். அடுத்து ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட்லேயே உங்களுக்கு எஸ்என்பி கேட்டகரியில் 3 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி 39,500 ரூபாய்க்கு மேலே கிடைக்கும். 28 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட்டில் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் கேட்டகரியில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. சேலரி 39,545 ரூபாய். ஃபஸ்ட்டு மந்த் சேலரி அலவன்சஸ்லாம் சேர்த்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 28 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் 6 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா அலவன்சஸ்லாம் சேர்த்து 35,973 ரூபாய் ஃபஸ்ட்டு சேலரியே, அதாவது ஃபஸ்ட்டு மந்த் சேலரியே இருக்கும். 25 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு நிறைய அலவன்சஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறனால உங்களுக்கு அலவன்சஸ் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 2 வேக்கன்சிஸ் மட்டும் உங்களுக்கு கல்கத்தா அண்ட் கான்பூரில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீதி எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டுக்கு 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தால் எலிஜிபிள். அதோட உங்களுக்கு ஸ்டெனோகிராஃபி, அதாவது ஷார்ட் ஹேண்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட்டில் ஜென்ரல் கேட்டகரி, அதேமாதிரி ஸ்டோர்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் எஸ்என்பி அப்படின்னு சொன்னீங்களா, அந்த கேட்டகரி போஸ்ட்டுக்கு நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். கம்ப்யூட்டரில் டைப்பிங் ஸ்பீட் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட்டில் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் போஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு அக்கௌண்டன்சி தெரிஞ்சிருக்கணும். அதோட கம்ப்யூட்டர் டைப்பிங் ஸ்பீட் ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். இந்த போஸ்ட்டுக்கு 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த குவாலிஃபிகேஷனை டிசரபிளாக எடுத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா?
அப்ளிகேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் 500 ருபீஸ் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இதில் உமன் கேட்டகரி, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்குலாம் ஃபீஸே கிடையாது. அவங்க ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது. இவங்களை தவிர்த்து மற்றவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் ஃபீஸ் பெய்ட் பண்ணணும். அந்த ஃபீஸுமே நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஸ்டேட் பேங்க் கலெக்ட் ஆப்ஷனில் வந்து பெய்ட் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறப்பே ஃபீஸ் பெய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கு 500 ருபீஸ் வந்து ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறீங்கன்னா ஃபீஸும் வந்து தனித்தனியாக பெய்ட் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர். இந்த போஸ்ட்டுக்கு காம்படிட்டிவ் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். அந்த எக்ஸாம் OMR பேஸ்டாகவும் இருக்கலாம், அல்லது கம்ப்யூட்டர் பேஸ்டு அப்ஜெக்டிவ் டைப் மல்டிபிள் சாய்ஸ் எக்ஸாமினேஷனாகவும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜஸில் இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். 200 கொஸ்டின்ஸ் 2 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் எக்ஸாம் பேட்டர்ன் இது தான். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 50 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸில் 50 கொஸ்டின்ஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிகென்ஷனில் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ராங் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒரு ராங் ஆன்சருக்கு 0.25 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. இண்டிகேட்டிவ் சிலபஸ் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதோட ஸ்டெனோகிராஃபியில் ப்ரொஃபஷன்சி டெஸ்ட்டுமே இந்த போஸ்ட்டுக்கு இருக்கும். ஓகேங்களா? அதோட டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் ரிட்டன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் JSA. இந்த போஸ்ட்டுக்கு காம்படிட்டிவ் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்டு டைப் ரைட்டிங் டெஸ்ட் இருக்கும். இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா OMR பேஸ்டாவோ கம்ப்யூட்டர் பேஸ்டாவோ இருக்கலாம். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜஸில் கொஸ்டின்ஸ் இருக்கும். 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி 200 கொஸ்டின்ஸ் 2.5 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேப்பர், அதாவது அந்த எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பர் இருக்கும் இல்லைங்களா, அது பார்ட் 1 பார்ட் 2 சொல்லி 2 பேப்பர் இருக்கும். அந்த பார்ட் 1க்கு பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க எக்ஸாம் டைமு. மென்டல் எபிலிட்டி ரிலேட்டடாக 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு மட்டும், அதாவது பேப்பர் பார்ட் 1 கொஸ்டினுக்கு மட்டும் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் 2க்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பார்ட் 2ல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸில் 50 கொஸ்டின்ஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜஸில் 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ 1 நெகட்டிவ் மார்க் வந்து ஒரு ராங் ஆன்சருக்கு டிடெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 மணி நேரம் பார்ட் 2 வந்து நடக்கும், எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இண்டிகேட்டிவ் சிலபஸ் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. அடுத்து கம்ப்யூட்டர் டைப்பிங் ஸ்பீட் டெஸ்ட் இருக்கும். அதோட டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். 35 வேர்ட்ஸ் பர் மினிட் இன் இங்கிலீஷில் வந்து டைப்பிங் ஸ்பீட் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். இந்த போஸ்ட்டுக்கு ஒரே ஒரு காம்படிட்டிவ் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் தான். எந்தவித ஸ்கில் டெஸ்ட்டு ப்ரொஃபஷன்சி டெஸ்ட்டு எதுவும் கிடையாது. ஓகேங்களா? இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் OMR பேஸ்டாகவும் இருக்கலாம், CBTயாகவும் இருக்கலாம். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜஸில் கொஸ்டின்ஸ் இருக்கும். மெட்ரிகுலேஷன் லெவல், அதாவது 10th லெவலில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். 150 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 2 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. சப்ஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் 25 கொஸ்டின்ஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் 25, ஜென்ரல் அவேர்னஸில் 50 கொஸ்டின்ஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜில் 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஒரு ராங் ஆன்சருக்கு 1 மார்க் டிடெக்ட் பண்ணுவோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் மெரிட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டுக்கு ப்ரொஃபஷன்சி டெஸ்ட்டு உங்களுக்கு குவாலிஃபைங் நேச்சர் தான். ஆனால் நீங்கள் காம்படிட்டிவ் ரிட்டன் எக்ஸாமினேஷனில் என்ன மார்க் வாங்கினீங்களோ அதை பொறுத்து தான் உங்களை வந்து ப்ரொஃபஷன்சி டெஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஓகேங்களா? ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் ரிட்டன் எக்ஸாமினேஷனில் நீங்கள் என்ன மார்க் வாங்கியிருக்கீங்களோ அதை பொறுத்து தான் வந்து செலெக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொஃபஷன்சி டெஸ்ட் குவாலிஃபைங் நேச்சரில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் இதுக்குமே பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் அதில் வாங்குகிற மார்க்கை வந்து தான் வந்து செலெக்ஷனுக்கு எடுத்துப்பாங்க. கம்ப்யூட்டர் டைப்பிங் ஸ்பீட் உங்களுக்கு குவாலிஃபைங் நேச்சரில் தான் இருக்கும். ஓகேங்களா? மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷனில் வாங்கின மார்க்கு தான் வந்து எடுத்துப்பாங்க. ஏஜில் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. மினிமம் 18 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டையும் பொறுத்து ஏஜ் லிமிட் வந்து வேரி ஆகும், அதை செக் பண்ணிக்கிங்க. இது இல்லாமல் ஏஜில் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. SC/STனா 5 இயர்ஸ், OBCனா 3 இயர்ஸ், PWD கேட்டகரியாக இருந்தால் அன்ரிசர்வ்டாக இருந்தால் 10 இயர்ஸ், OBCயாக இருந்தால் 13 இயர்ஸ், PWD கேட்டகரியிலே SC/STனா 15 இயர்ஸ் வரைக்கும் ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதுவே விடோஸ், டிவோர்ஸ்டு உமன் ஜூடிக்கலி செப்பரேட்டட் அண்ட் ஹூ ஆர் நாட் ரீமேரிட் இந்த கேட்டகரியில் வர ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 35 இயர்ஸ் வரைக்கும் ஏஜில் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. SC/STனா 40 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. 1 by 1 நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைனில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்லியிருக்க இந்த ஸ்டெப்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறப்ப வேலிடான மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் 2ஆம் தேதி நைட்டு 11:59 வரைக்குமே இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா SBI கலெக்ட் ஆப்ஷன் மூலமாக நீங்கள் பெய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா?
உங்களுக்கு ஏதாவது டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே ஹெல்ப்லைன் மெயில் ஐடி இருக்குது, ஃபோன் நம்பருமே இருக்குது. இந்த டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் ஒர்க்கிங் டேஸில் ஒர்க்கிங் டைமில் கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கிற அந்த லிஸ்ட் அவுட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கிங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.